ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ வந்து இவங்க சத்யா மேம் பேசினப்ப என்ன சொன்னாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு, படித்தாண்டா பத்தினி, இப்படிலாம் நிறைய உடன்கட்டை ஏறுதல். பெண்களுக்கு இவ்வளோதான் பேர் கொடுக்கணும்னுமே இல்லை. இப்போ ஒரு குழந்தை இல்லைன்னா கூட பெண்களை தான் வந்து ஆரம்ப காலத்துலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மலடி, மலடான்னு பேர் இருக்கா? இல்லை. இல்லத்தரசி, இல்லத்தரசன்னு இருக்கா? இல்லை. நிறைய பெண்களுக்கான உருவகம் நிறையா, பெண்களை மையப்படுத்தி திட்ட வார்த்தைகள் நிறையா. ஸோ இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. எதனால அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் பிரேக் பண்ண முடியும் நம்மளால். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் லேடிஸ்க்கு. ஏன்னா அந்த காலத்துலலாம் பண்டமாற்று முறை இருந்தது. அரிசி விளைஞ்சா அரிசியை கொடுத்துட்டு காய் வாங்கிப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே கரன்சி தான். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக சம்பாதிக்கிறதுக்கு நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும். நீங்கள் எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா உங்களெல்லாம் காலேஜுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. படித்து உன் லைஃப்பை பார்க்கறதுக்கு ஏதாவது பண்ணுன்னு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படித்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். இப்போ படிக்கிறதுன்றது ஈஸியாக போயிடுச்சு. படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பெண்களை வந்து ஒரு கல்லூரிக்கு அனுப்புறதே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. பட் நம்ம பயன்படுத்திக்கிறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதுக்காக தான் நம்ம காலேஜுக்கு வந்திருக்கோம். நல்லா படிக்கணும். படிச்சுட்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ என் சென்டருக்கே வந்து வேலைக்கு வரவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் அதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ வைப்போம். எக்ஸ்ட்ராவாக என்ன, இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன, இப்போ தமிழ் டைப்பிங் தெரியுமா, இங்கிலீஷ் டைப்பிங் தெரியுமா, இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, சிஸ்டம் ஒர்க்கெல்லாம் நல்லா தெரியுமா, எப்படி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்களா, இல்லை அதர் லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைங்க. மற்றவங்க படிக்கிறது நம்மளே படிச்சுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னையே இன்வைட் பண்ணியிருக்காங்க விமன்ஸ் டே இதுக்கு. நான் நியூராலஜிஸ்ட்டு. இந்நேரம் நான் பேஷண்ட் பார்த்துட்டு இந்த நேரத்துக்கு நான் ஒரு 20 பேஷண்ட் பார்த்துருப்பேன். இன்றைக்கி எதுக்கு நான் என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க, என்னோட பேச்சு திறமை. ஒரு யூடியூப்பு, அதில் வந்து ஒரு மோர் தென் 2 crore ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படின்றப்ப ஓகே, இந்த மேம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, நம்ம பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே. இந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு என்னோட பேச்சாற்றல் தானே காரணம். நானும் வந்து இப்போ 25 நியூராலஜிஸ்ட் இருக்காங்க திருச்சியில். அவங்க கூட ஒரு ஆள் தானே நான். என்னையே இன்வைட் பண்ணாங்க. இப்போ அடுத்தது மண்டே ஒரு டாக் இருக்குது, நாளைக்கு ஒரு டாக் இருக்குது, அடுத்தடுத்து டாக்ஸ்லாம் இருக்கும் எனக்கு. ஸோ எதனால கொடுக்குற கண்டென்ட்டு நம்ம சொசைட்டிக்கு வேணும். ஏன்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பீயிங் இல்லை, சொசைட்டி, வி ஆர் இன்டர் கனெக்டட். ஸோ ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னா அந்த என்டையர் சொசைட்டியுமே நம்ம ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள கண்டிப்பாக திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி நீ எந்த விஷயத்தில் ஒன்றை மறந்து அந்த வேலையை செய்கிறியோ அதுதான் உன்னோட கோர். அதை வந்து நீ விட்டுறக்கூடாது. அதை நீ வந்து கல்டிவேட் பண்ணணும். கல்டிவேட் பண்ணி அதில் ஒன்றை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ தான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? யூ ஷுட் பி ஒன் அபவ் த க்ரௌட், யூ ஷுட் நாட் பி ஒன் அமாங் த க்ரௌட். ஸோ ஏதாவது ஒரு ஸ்கில், எக்ஸ்ட்ரா ஸ்கில்லு உனக்கு இருக்கணும் அப்படின்றத ஒரு மைண்டுக்கு இன்றைக்கி சொல்லிக்கும். இவ்வளோ நாள் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, சொல்லிக் கொடுக்கல, எதுவுமே எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி உன் மைண்டுக்குள்ளே சொல்லு, என்னோடய திறமையை நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் அதை கொண்டு வரணும் வெளியில் அப்படின்றத சொல்லுங்கள். ஜஸ்ட் தாட் ஃபார்ம் இட் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். சரியா? சிம்பிள் தாட் ஃபார்ம் தான். லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு நிமிஷத்தில் தான் வரும் எல்லாருக்குமே. ஒவ்வொரு நாளும் ஆனால் அதை கல்டிவேட் பண்ணணும். இன்றைக்கி நான் சொன்ன அந்த விதைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உன் லைஃப்பை நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக மாற்ற முடியும் உன்னால். ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு வேணும், அதுக்கு நான் திறமைகளை வளர்த்துக்கணும். இதுதான் அடுத்த விதை. மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.